ஹாய் கைஸ், உங்கள் ஜிஎம்எஸ் தமிழா. இன்றைக்கி வந்து என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்கி 2898 AD அப்படின்னு சொல்லக்கூடிய திரைப்படத்தை வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனம் வந்து பார்க்க போகலாம். விமர்சனம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து வீரப்பனார் பற்றி நம்ம வந்து ஒரு வெப் சீரிஸ் வந்து எடுத்துருக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சண்டே ரிலீஸ் ஆகும். அதை வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். நிறைய பேர் நல்லா வரவேற்பு கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ போய் பாருங்கள். பார்த்ததுங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. செகண்ட் எபிசோடு வந்து சண்டே வரப்போகுது. கண்டிப்பாக வந்து ஃபுல் எபிசோடு நம்ம சேனல் வரப்போகுது. அதுக்காக மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வீடியோ போடக்கூட உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கல்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு திரைப்படம் வந்து மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய காலத்து கதை. இது வந்து என்னென்னா பிரபாஸ் வந்து நடிச்சிருக்கிறாரு. இது வந்து நிறைய நடிகர்கள் வந்து பார்த்தோன்னா இதில் வந்து இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க. அப்போ தான் இந்த படம் வந்து பொறுத்த வரைக்கும் எல்லா இதுலேயும் இப்போ வந்து ஃபேனிடே படம் எடுக்கணும்னா எல்லா இதுலேயும் வந்து பார்த்தோன்னா ஒரு நிறைய பேர் நடிகர்கள் வந்தால் மட்டும்தான் மிகப்பெரிய ஒரு இது கொண்டாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், இந்த ஹிந்தி இந்த மாதிரி வந்து எல்லா மொழியிலையும் வந்து ஒரு நடிகளை போட்டிருக்காங்க. இதில் வந்து நிறைய பேர் வந்து அவங்களோட கதையை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த கதை வந்து இவ்வளோ பட்ஜெட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 600 கோடி போட்டு இந்த படத்தோட பட்ஜெட் வந்து எடுத்திருக்காங்க. இது வந்து திரைப்படம் வந்து வெற்றிகரம் போட்டிருக்கு. இது ஃபர்ஸ்ட் பார்க்க தான். செகண்ட் பார்க்க வந்து பார்த்தோன்னா அடுத்த இதில் வந்து வரப்போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்கேன். இப்போ வந்து கதைக்குள்ளே போகல. கதையில் வந்து பார்த்தீங்கன்னா மிக ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு ஒரு திரைப்படம் இருக்குது. இந்த ஹாலிவுட் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திரைப்படம் வந்து இந்த அளவுக்கு தான் காட்சி அமைக்க முடியுமா நம்ம தமிழ் சினிமாவில் அப்படின்னு ஒரு நிலைமையில் இருந்தனால இந்தியாவுக்குள்ளே இப்படி தான் வந்து சினிமா எடுப்பாங்க அப்படின்றதுனால இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே போய் ஹாலிவுட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீழே டவுன் வந்து ஒரு 100ல் வந்து பார்த்தீங்கன்னா 80% வந்து டவுனில் தான் இருக்கும். அதுமாரி வந்து ஒரு பிரம்மாண்டமாக கட்டமைச்சிருக்காங்க. செட்டை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக போட்டிருக்காங்க. பயங்கரமாக ஒரு ரியாலிட்டிக்காக இருக்குது. 3Dயில் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு ரியாலிட்டிக்காக எப்படி நம்ம வந்து இது பண்ணோமோ அது ஒரு ஃபீல் வந்து நல்லா வருது. கதை வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கில் எடுத்து தமிழில் வந்து எல்லாம் டப்பிங் பண்ணுது. ஆனால் பட் வந்து தெலுங்கில் பார்த்தா நல்லா வந்து சூப்பராக இருக்கும். தமிழில் பார்க்கும்போது கொஞ்சம் அந்தந்த இடத்துல வந்து கதை வந்து சில இடத்துல புரியாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதுதான் ஒன்று பிரச்சனையே தவிர மற்றபடி ஒன்றும் பிரச்சனை. சவுண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷ் நாராயண் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து திரைப்படத்தில் வந்து பயங்கரமாக கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் எப்படி படம் போகுதுன்னா கொஞ்சம் ஒரு கேரக்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. நம்மளுக்கு வந்து கதை வந்து ஃபர்ஸ்ட் ஹாப்ல வந்து நல்லா விறுவிறுப்பாக போனதான் செகண்ட் ஹாப் பார்க்கறது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாப் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்லோவாக போகுது. கதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால ஒருத்தருக்கும் வந்து 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் எடுக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாகுது. அதனால் வந்து செகண்ட் ஹாப் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு விறுவிறுப்பாக போகுது. அமிதாப் பச்சனுக்கு வந்து இந்த படத்தில் வந்து கேரக்டர் வந்து செம்ம செதுக்கிறதுக்கு இந்த இது வரைக்கும் நடந்த திரைப்படத்தில் வந்து அவருக்கு வந்து அந்த கேரக்டர் வந்து இந்த நல்ல ஒரு எடுத்து சூப்பராக இருக்குன்னு சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி அவர் நடித்த படத்தில் இது சொல்ல பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஒரு பாகுபலியில் ஒரு கட்டப்பட ஒரு கேரக்டர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கல, சத்யராஜ் கேரக்டர். அந்த கேரக்டர் ஈக்குவலாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன் கொடுத்துருக்காங்க. இது வந்து பிரபாஸ் தான் ஹீரோன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் பட் வந்து அப்படிலாம் கிடையாது. பிரபாஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாப்பில் வந்து ஒரு காமெடியாக அப்படி தான் போயிட்டு இருப்பாரு. அந்த ஆங்கிள் நம்ம பின்னாடி ஃபாலோ பண்ணாங்கன்னா கதையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லாத போயிடும். அமிதாப் பச்சன் ஆங்கிளில் வந்து செகண்ட் ஹாப் பொறுத்த வரைக்கும் ஒரு பிரமிப்பான ஒரு சூப்பராக வந்து நடிச்சிருக்கிறது. இந்த ஏஜ்லேயும் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெனக்கெட்டு நடிச்சு கொடுத்தது மிகப்பெரிய ஹான்சப் கொடுத்துலாம். ஏன்னா வந்து இப்போ வந்து அந்த இதில் வந்து நடிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட் சீனில் அந்த மாதிரி சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லேக் ஆகும். நீங்கள் நினச்சிக்கலாம் டூ போட்டாலும் இந்த கிராஃபிக்ஸ் எடிட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இப்போ இந்த விஎஃப்எக்ஸ் எல்லாம் வந்து திரைப்படத்தில் வந்து சூப்பராக வந்து ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் அல்டிமேட்டாக சும்மா அடிச்சிருக்கிறாங்க. படம் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு விறுவிறுப்பாக போகுது. அதே மாதிரி கமல்ஹாசன் சார் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லவே தேவையில்ல. 10 நிமிஷம் வந்தாலே அடித்து தூள் கடுப்பி போயிடும்டா அப்படின்னா அதெல்லாம் சொல்லுன்னா உண்மை இன்னுமே திரைப்படம் வந்து நல்ல படம் நடித்தாருன்னா செம்மையாக வேறு லெவலுக்கு போயிடலாம். ஆனால் பட் வந்து இந்த அரசியலில் வந்து அவர் பக்கம் அப்படி போயிடுச்சு. அதை விட்டு நம்மளுக்கு இந்த விஷயம் பேச வரல. கமல்ஹாசனை பொறுத்த வரைக்கும் 10 நிமிஷம் வந்தாலே அடித்து நின்று பேசுகிற மாதிரி வந்து ஒரு கதையில் வந்து போயிட்டு இருக்காரு. செகண்ட் ஹாப்பில் தான் அவருக்கு வந்து ஃபுல் கதை வரப்போகுது. ஃபர்ஸ்ட் ஹாப் பொறுத்த வரைக்கும் இன்ட்ரோ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 10 நிமிஷம் கதையில் வந்து இது பண்ணி போய்க்கிறாங்க. அதே மாதிரி கதைக்கான ஹீரோனையும் வந்து கேரக்டர் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா மெனக்கட்டு வந்து செஞ்சு இது பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து திரைப்படம் பொறுத்த வரைக்கும் பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்க முடியாது. பாட்டில் அந்த திரைப்படத்தில் வந்து எதிர்பார்க்காதீங்க. கண்டிப்பாக வந்து பாட்டெலாம் கிடையாது. இதில் வந்து கெஸ்ட் ரோல் வந்து நிறைய பேர் வராங்க. ராஜமௌழி வராரு. இந்த மாதிரி வந்து மிகப்பெரிய ஒரு டேரக்டர் ஆகட்டும், ஹீரோ ஆகட்டும், வந்து நிறைய வந்து கதைக்குள்ளே வராங்க. ஒன்று கதை வந்து ஒரு பிரம்மாண்டமாக காட்டுறதுக்காகிறாங்களா இல்லைன்னா ப்ரமோஷனுக்காக தெரியல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இதில் வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இதாகுது. அது மட்டும் பரவாயில்ல, ஒரு ப்ரொமோஷன் ஆகிடும் அப்படின்னு இருக்குது. ஆனால் கதை வந்து அவங்களுக்கு அந்த ரோல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். கெஸ்ட் ரோல் மாதிரி எல்லாமே நிறைய வந்து இந்த படத்தில் வந்துட்டு போகுது.
இந்த கல்கி அந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பிரபாஸ்க்கு வந்து நல்ல ஒரு பயங்கரமாக கொடுத்துருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து இதுதான் மெயின் பிரச்சனையே. இவர் வந்து இதுக்கு முன்னாடி திரைப்படத்தில் வந்து பார்த்தோன்னா ஒரு நல்ல ஒரு மாசாக பார்த்தோம், ஆதிபுருஷன்லாம் விட்டுட்டு அதுக்கு முன்னாடி படத்தில் பாகுபலி 1 பாகுபலி 2லாம் பார்த்தோன்னா திரைப்படம் வந்து அதுக்காக மைண்ட் செட்டில் வந்து அப்படி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த கதை வந்து இப்படி தான் போகும் இப்படி இருக்குன்னு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் என்னடா கதை இப்படி போகுது, என்னடா அப்படி பண்ண போகிறீங்க, என்னடா முடிச்சு சொல்ல போகிறீங்க அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனால் செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் அப்படியே கதைக்குள்ள அப்படியே இன்ட்ராக்ட் மாதிரி திரைப்படம் வந்து பார்த்தோன்னா ஒரு செமையாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக வந்து இந்த திரைப்படம் வந்து சூப்பராக வெற்றி பெறும். ஆனால் பட் வந்து பட்ஜெட் வந்து எவ்வளோப்பட்ட பட்ஜெட், ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து மெனக்கெட்டு இது செட்டு போட்டிருக்காங்க, கிராஃபிக்ஸ் எடிட்டிங்லாம் அந்த அளவுக்கு மெனக்கெட்டால் மட்டும் தான் அந்த செலவாகும். பட் வந்து அந்த பட்ஜெட் வந்து கலெக்ஷன் எடுத்து கொடுக்குமான்றது பொறுத்து தான் பார்க்கணும். செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் வந்து நல்ல ஒரு சூப்பராக எல்லா ஆடியன்ஸும் வந்து கவர் கொடுக்குற, சில்ட்ரன்ஸ் ஆகட்டும் பெரியவங்களாகட்டும் ஃபேமிலி ஆகட்டும் நல்ல ஒரு இதாக இருக்குது. கண்டிப்பாக வந்து திரைப்படத்தை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இதாக லேகாக இருக்க மாதிரி தான் தரும். ஆனால் பட் வந்து திரைப்படம் நல்லா இருக்குது. இப்போலாம் பார்த்தீங்கன்னா நேற்று இன்றைக்கெலாம் வந்து தேட்டரில் எடுத்து புக் பண்ணி பார்க்குற ஒரு சீட் 2 சீட் கிடைக்கிறது ஒரு இதாக இருக்குது. அந்த அளவுக்கு வந்து திரைப்படம் நல்லா ஓடுது. இது இந்த கண்டினியூவாக 1 வாரம் 2 வாரம் ஓடிச்சுன்னா படம் வந்து போட்ட கலெக்ஷன் எடுத்துருவாங்க அப்படின்றது எதிர்பார்க்கலாம். இந்த திரைப்படத்தை பற்றி என்ன நினைக்கிற கருத்தில் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரிவ்யூ பார்த்துட்டு போகிறவங்க வந்து கருத்து வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீ பார்த்துட்டு வந்தீங்கன்னா நீங்கள் என்ன கருத்து உங்களுக்கு சொல்கிறீங்கன்றது கருத்து வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நெக்ஸ்ட் வந்து சந்திக்கலாம். டாடா பாய்.